எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குணசேகரன் அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அங்க கதிர் நந்தினி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஞானம் சொல்றாரு, அங்க பாருங்க அந்த பொம்பளை பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. முதல்ல அவனை கீழே இறக்கி விடுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் அவன் கேட்பான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குணசேகர் சத்தம் போடுறாங்க, டே கதிர் இப்படி வாடா, டே கரிகாலா அந்த கதிரை கீழே கூட்டிட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன், வாங்க மாமா, பெரிய மாமா கூப்பிடுறாரு, நீங்க இந்த பொண்ணு பின்னாடி சுத்தாதீங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாது போல இருக்கு, லாங்குவேஜ் தெரியாது கூட, நம்ம சுத்தி என்ன பிரயோஜனம். ஆமா கதிர் மாமா, உங்களுக்கு மட்டும் லாங்குவேஜ் தெரியுமா? ஆமா அந்த அக்கா கிட்ட போய் என்ன பேசுனீங்க? உருது தெரியுமா? நீங்க தமிழே தற்குறின்னு வேற பெரிய மாமா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. இதுல உருது வேற நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ? அதுவும் அந்த அக்காவை பார்த்ததும் படப்படன்னு பேசின மாதிரி தெரிஞ்சதுங்கிறாங்க. பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பல்லு விழுந்த மாதிரி கையில தாங்கி பிடிச்சுக்கிட்டு கரிகாலன், அடையே அப்பா சக்தியாவே இருக்கிறீங்க போங்க, இவ்வளவு பெரிய அடி கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பல்லே விழுந்தாலும் விழுந்திருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கிறோ இல்லையோ, இந்த அடி கொடுக்கறதுல எல்லாரும் ஒன்ன கண்ட மாதிரி ஒற்றுமையா தான்ப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கரிகாலன். முல்லை நந்தினிய வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நந்தினி பார்த்தும் பார்க்காம திரும்பி திரும்பி பாக்குறாங்க. சே, என்னது இவன் இப்படி முழுங்கிடுற மாதிரி பாக்குறானே அப்படின்னு சரியான அருவரப்போடவும் சரியான கோவத்தோடவும் முல்லை வரைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி. சக்தியும் இந்த முல்லை கண்ணை தோண்டினாதான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோவத்தோடவே நிக்கிறாங்க. முல்லை அதெல்லாம் செட்டப் பண்ணிக்காம, ஆஹா இந்த ஆயிஷா மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும், எப்படியும் முயற்சி பண்ணி பேசி பார்த்துடணும், கரெக்ட் பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க முல்லை. குணசேகர் ஞானத்தையும் கதிரையும் தனியா கூட்டிட்டு போறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்டா அப்படிங்கிறாங்க. என்ன உண்மையை சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க. அதோ நிற்கிறாள் இந்த அறிவுக்கரசி, நாம எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் கதிர் கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. அண்ணா என்னென்ன சொல்றீங்க? நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டாளா? அவ எந்த விஷயத்துல நம்மளை முட்டாளாக்குனா? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கா, அவ அமைதியா தானே இருக்காங்கிறாங்க. இல்லடா, அவ நம்ம கிட்ட போய் பேசிட்டா. பார்கவி ஜீவானந்தம் செத்துட்டு தான் நம்ம கிட்ட சொல்லி நாடகம் ஆடிட்டா பாரு, அவங்க எல்லாரும் உயிரோடு இருக்காங்கிறாங்க. இதை கேட்ட கதிரும் ஞானமும், அண்ணே என்னென்ன சொல்றீங்க? பார்கவியும் ஜீவானந்தமும் செத்துட்டது அவள நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்கிறாங்க. ஆமாண்டா, அதைத்தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த அறிவுக்கரசி நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு இப்ப பாரு ஒன்னும் தெரியாத களி மாதிரி இருந்துட்டு இருக்கா. அப்படியே மண்டபத்தை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா பாரு. இவ மட்டும் மறைச்சு ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க நினைச்சிருக்காடா. இவ சின்ன சாதாரண பொம்பளை கிடையாதுங்கிறாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே, இப்பவே போய் அவளை நான் தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு வர்றேங்கிறாங்க. கதிர், டே கொஞ்சம் அமைதியா இரு, இந்த விஷயம் எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியும். அதான் நம்ம வீட்டு ஏழ்றையோன்னு அங்க சுத்திக்கிட்டு தெரியுது. அந்த ஏழ்றையும் இந்த ஜீவானந்தம் பார்கவி கூடவே இன்னொரு ஆளு நிக்கிறா. 4 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்கடா. நம்ம ஆளுங்க அங்க நின்று அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 12 மணிக்கு அவங்க கதையை முடிக்க சொல்லிட்டேன். கூடவே இந்த சனியனையும் சேர்த்து தொலைக்க சொல்லிட்டேங்கிறாங்க. ஜனனியா அவ சாகட்டும், அவ சாக வேண்டியவதான், அவங்க இருக்கவே கூடாது, நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவ, விட்டது சனியன்னு தொலைச்சு போட்டுட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க ஞானமும் கதிரும். இதை கேட்ட குணசேகர் சொல்றாங்க, இதை பாருடா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நேரமா நான் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன் பாரு. ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாது. இதுலயும் நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சது தலை மேல குதிச்சு பத்துருவாளுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம அமைதியா அமக்கமா இருக்கணும்டா. நான் சொன்ன மாதிரி நான் அனுப்பிச்ச ஆளுங்க இன்னைக்கு 12 மணிக்கு அவங்க கதைகளை முடிச்சிருவாங்க. நாளைக்கு தர்ஷனோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும். ஆனா அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் இந்த தர்ஷனுக்கு தெரிஞ்சா இவன் பல்ட்டி அடிச்சாலும் அடிச்சிருவான். பையனா இருந்தாலும் சரி, இவன் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க குணசேகரன். ஆமாண்ணே, தர்ஷன் ஒரு மார்க்கமா தான் இருக்கான். அவனை சுத்தி ஒரு கேங்கே சுத்திட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா அறிவுக்கரசி விடுற மாதிரியும் இல்லை. இருந்தாலும் அந்த அறிவுக்கரசி வேற நம்ப கூடாதுங்கிறீங்களேங்கிறாங்க. ஆமாண்டா, யாரை நம்பினாலும் இந்த அறிவுக்கரசியை நம்பக்கூடாது. இவ சரியான ஆட்டக்கார பொம்பளைடா, நம்மளுக்கே சூதாட்டம் காட்டிட்டு இருக்கிறா. இவளை சும்மா விடக்கூடாது, இந்த கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்குங்கிறாங்க குணசேகரன். ஆமாண்ணே, வெடியட்டும் பார்ப்போம், சரி வாங்கண்ணே போய் சாப்பிடலாங்கிறாங்க. இல்லடா, கண்ணும் கருத்துமா இருக்கணும், காலையில இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி பல்லில் ஊற்ற மாட்டேனேங்கிறாங்க குணசேகரன். அண்ணா என்னண்ணே, கல்யாணம் தான் நல்லபடியாக நடக்க போகுது, எந்த தடையும் இல்லைன்னு ஆயிப்போச்சு, அவங்கள கொள்றதுக்கும் அனுப்பிச்சிட்டிங்க, இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வீட்டு பொம்பளைங்களும் அதுலேயும் நந்தினி வேற வெளியில போயிட்டா, ஈஸ்வரியனே அப்படி கிடக்குறாங்க, ரேணுகா நிலையில எதுவும் ஆட்ட முடியாது, இந்த பக்கம் சக்தி பையன் அவனை எப்படியும் மடக்கி பிடிச்சிடலாண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஏன் பட்டினி கிடக்கணும், வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு கதிர் ஞானம் கூப்பிடுறாங்க. குணசேகர், இல்லை நான் எதுவும் சாப்பிட்றதா இல்லப்பா, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும், நம்ம தலைக்கு மேல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குடி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் ஜெயிக்க முடியாதுப்பா, கண்ணும் கருத்துமா இருந்து காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க குணசேகரன். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மேடையில நின்றுட்டு இருக்கிற நந்தினி கிட்ட முல்லை ரொம்பவே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி தர்சனை அப்படியே மேக்கப் பண்ணணும்னு ஜாட பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேணுகா சொல்றாங்க, மேக்கப் பண்ணுமா, கொஞ்சம் விலகுங்கப்பா, தர்ஷா நீ அப்படி போப்பா, அந்த அம்மா உன்னை மேக்கப் போட கூப்பிடுறாங்கங்கிறாங்க. அப்போ பின்னாடியே கதிர் கரிகாலன்
கரிகாலன் எல்லாருமே போறாங்க. எதுக்காக இப்ப மேக்கப் போடுறாளுக? தனித்தனியா போய் என்ன பண்ணிட்டு இருக்காளுக? நம்மளும் பின்னாடியே போய் பார்க்கணுங்கிறாங்க. ஏப்பா மேக்கப் போடத்தானே போறாங்க. நீங்க எதுக்கு கூட வர்றீங்க? அந்த அம்மா கொஞ்சம் பாதுகாப்பா ஃப்ரீயா இருக்கட்டுமே. கொஞ்சம் அவங்கள தொந்தரவு கொடுக்காதீங்க. தள்ளி போப்பான்னு முல்லையை பிடிச்சு தள்ளுறாங்க. முல்லை விடுற மாதிரி தெரியல. இந்த பக்கம் நந்தினி பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. நந்தினி தர்ஷனை கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய் தர்ஷன் கிட்ட, டேய் தர்ஷா, இப்பதாண்டா ஜனனி ஃபோன் பண்ணுனா. ஜனனி, பார்கவி எல்லாரும் பாதுகாப்பா பத்திரமா இருக்காங்களா? கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. அநேகமா இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க இருக்கிற இடத்த சுத்தி உங்க அப்பா ஆளுங்களை வச்சிருக்காங்க. ரவுடிங்க எல்லாரும் அவங்கள சுத்தி நிக்கிறாங்களாம். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வெளியே வரணும். பெரிய ஆபத்துல இருக்காங்கடா தர்ஷா. நீ மட்டும் உங்க அப்பா சித்தப்பா பேச்சு எல்லாம் கேட்டுட்டு மனசு மாறிடாத. நீயும் இங்கிருந்து வெளியில போறதுக்கான ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால உன்னை எப்படியாவது மண்டபத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறோம். காலையில நீ நினைச்சது நடக்கும்டா. அன்னைக்கு காட்ட பல்ட்டி அடிச்சதாதுடா. உங்க அப்பா சித்தப்பாவுக்கெல்லாம் பயந்துடாதுடா. நாங்க சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ வெடிஞ்சதும் போய் பார்கவி கழுத்துல நீ தாலியை கட்டிடு. உன்னை வெளியில கூட்டிட்டு போறக்கான நாங்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோங்கிறாங்க. இதை கேட்டு தர்ஷன் அமைதியா பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறாரு. சித்தி, என்ன சித்தி சொல்றீங்க? பார்கவி ஜீவானந்த சாரும் உயிரோடு தான் இருக்காங்களாங்கிறாங்க. அடா ஆமாண்டா, இப்பதாண்டா சித்தி போன் பண்ணா. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா ஆசைப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா. உனக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். கண்ணு தங்கமே, அவங்க எல்லாம் மிரட்டுறாங்கன்னு சொல்லி நீ பயந்துட்டு உன் மனசை மாட்டிக்காத. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டியாங்கிறாங்க. கேட்டுக்கிட்டேன் சித்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷன் அப்ப படன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. தர்ஷா, நம்ம ரூமுக்கு வந்ததுமே பின்னாடியே இந்த காட்டாளுக வந்துடுச்சு. வந்து காவல் நிற்கும் போல இருக்கு. டேய், இப்ப கதவை திறந்து விட போறேன். நீ எச்சரிக்கையா இருந்துக்கூடா. தயவு செய்து எக்காந்து கொண்டு அவங்கள கண்டெல்லாம் பயந்துடாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி, சரி சித்தி, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, முகத்தெரிய போடுங்கிறாங்க. அந்த பர்தா முன்னாடி போடுறத எடுத்து பாக்குறாங்க. அப்ப அது போய் சிக்கிக்குது. ஐயோ, என்னடா தர்ஷா பண்றது? சிக்கிக்கிட்டதே, இப்ப என்னடா பண்ணிட்டுங்கிறாங்க. தர்சனம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த முகத்தெரியை எடுக்க முடியல. வெளியில ரேணுகாவோ அவங்களுக்காக வரைக்கும் தடுத்து பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி காட்டுத்தனமா வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? தர்சனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதாங்கிறாங்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்க கீழே போறீங்களா? எங்க பையனை பார்த்துக்க, எங்களுக்கு தெரியும்னு கதிர் ஒரு பக்கம் கரிகாலோட ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கீழே இருந்தா உங்க அம்மா மேல போய் பாருடின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க மேல வந்தா நீங்க எல்லாரும் கீழே போங்கிறீங்க. விரட்டி விடுறதே உங்களுக்கு வேலையா போச்சா? நீங்க விரட்ட நாங்க ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரேணுகாவோ அவங்களுக்காக வரைக்கும் வாய் கொடுத்து பாக்குறாங்க. பேசி பேசி பார்த்து சமாளிக்க முடியல. நேரம் ஆக ஆக கதிர் ரொம்ப குதி போட்டுக்கிட்டு போறாரு. மலை மாடு மாதிரி குதிச்சுட்டு உடனே ஓடி போய் கதவை ஓரத கொடுக்குறாங்க. அப்ப தர்ஷன் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாது, சரி நான் கதவை திறக்கிறேன்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. அங்க கதிர் கரிகாலன் எல்லாருமா பட்டன்னு உள்ள போறானுங்க. சே, அடுத்து பொண்டாட்டிக்கிட்டு எப்படி சுத்திக்கிட்டு திரியிறான் பாரு இந்த கதிர். கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் விவசாயே கிடையாதா? அந்த பர்தா போட்டுக்கிற பொண்ணை ஏண்டா இப்படி மிரட்டி பாக்குறீங்களோங்கிறாங்க ரேணுகா. ஏய், பேசாம வாய் மூடடி, உனக்கு என்னடி தெரியுங்கிறாங்க. நானும் ஆமாமா, எல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே நீங்க. அந்த அம்மாவை சீண்டிக்கிட்டே இருக்கீங்க, அது சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கதிர் உள்ள போயிட்டாங்க. ஐயோ, போச்சு, இனி என்ன நடக்க போதோ தெரியலையே. இந்த முட்டா பையன் வேற இப்ப நந்தினியே முகத்தை பார்க்காம விடமாட்டான் போல இருக்குதே அப்படின்னு ரேணுகா பயந்துட்டு இருக்காங்க. அப்பவும் பேச்சு திசை திருப்பி பாக்குறாங்க. ஆனா முடியல. இந்த கதிர் போனதும் ஒழுங்கு மரியாதையா உங்களோட முகத்தெரிய எடுத்துரு, இல்ல நானே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா முகத்தெரிய எடுக்கிறாங்க. அப்ப ரேணுகா, ஐயோ நந்தினி வசமா மாட்டிக்கிட்டியேன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல வேறொரு அம்மா. அப்பாடா, புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மகராசி எங்கிருந்து வந்தையோ எப்படியோ நந்தினியை காப்பாத்திட்டேங்கிற மாதிரி அந்த அம்மாவை நன்றி உணர்ச்சியோட பாக்குறாங்க. அந்த அம்மாவும் கதிரை பார்த்துட்டு பயந்த மாதிரி நிக்கிறாங்க. ஓ நீயா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேங்கிறாங்க. கதிர், அடைச்சி உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஏன்டா இப்படி சுத்திக்கிட்டே தெரியுது? அந்த அம்மா முகத்தறிய பார்த்ததும் நீ எனத்தை பார்த்து கிழிச்ச, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டே தெரியறதா உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கதிரை திட்டி விடுறாங்க ரேணுகா. கதிர் கரிகாலன் எல்லாருமே ஏமாந்து போய் போறாங்க. அதுக்கப்புறம் கதவை தாழ் வச்சுட்டு ரேணுகா கேட்குறாங்க, ஏமா இங்க நந்தினி இருந்தாலே அவள் எங்கேங்கிறாங்க. அதுவும் உள்ள இருந்து வராங்க பாருங்கன்னு பாத்ரூம்ல இருந்து நந்தினி வர்றாங்க. அப்பாடா அக்கா, நான் தப்பிச்சேங்காங்கிறாங்க. அடியே மவராசி, எப்படி அம்மா தப்பிச்சேன்னு ரேணுகா கேட்குறாங்க. அது ஏங்கா கேட்குற? இந்த அம்மா அந்த நேரத்தில் பாத்ரூம் வந்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த பதாவை போட்டுட்டேன். அம்மா, கடவுள் மாதிரி வந்து நீங்கள் எங்களை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு காலை தொட்டு நந்தினி நன்றி சொல்கிறாங்க. என்னம்மா இது, இப்படிப்பட்ட காட்டாளுகளாக இருக்காங்களே, இவங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க கிட்ட நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டீங்களேங்கிறாங்க. என்னம்மா செய்கிறது, நாங்கள் மாட்டி பல வருஷமாச்சு. இவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடவும் முடியல, ஒடியாரவும் முடியல, உட்காரவும் முடியல, படாத பாடுபட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க ரேணுகா. சரிம்மா, நான் எப்படியும் இங்கேருந்து கிளம்பிடுறேன், சரி நீங்கள் பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. ஏம்மா, எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவுசெய்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நிற்காதீங்க, யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, கல்யாணம் எப்படி இருந்தாலும் நடக்க போகிறதில்ல, நீங்கள் இங்கேருந்து எப்படியோ உங்கள் வீட்டுக்கே போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க நந்தினி. சரிம்மா, இந்த ஆளுங்க செய்கிறத பார்த்தா நிச்சயமாக கல்யாணம் நடக்கிறக்கெல்லாம் வாய்ப்பில்லை, நான் போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நந்தினி போய் பரதா போட்டுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தர்ஷன் கிட்ட ரேணுகா நந்தினி 2 பேருமே சொல்கிறாங்க, இதை பாருடா கண்ணு, உங்கள் சித்தப்பனும் உங்கள் அப்பாவும் மிரட்டுறாங்கன்னு உன் மனசை மாட்டிக்காத. ஜனனி சித்தி எப்படியும் பார்கவியும் ஜீவானந்தத்தையும் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் உனக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைக்க ஆசைப்பட்டதெல்லாம் விடிஞ்சதும் நடக்க போகுதுடா. எக்காரணத்தை கொண்டு மனசை மாறிடாதுடா கண்ணுங்கிறாங்க. சரின்ட்டு போகிறாங்க தர்ஷன். நான் மணமடியில் போய் உட்காந்துருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு தர்ஷன் அங்கே போகிறான். போனதும் அங்கே எல்லாரும் கும்பலாக உட்காந்துருக்காங்க. அங்கே அறிவுக்கரசி வராங்க. வந்ததும் என்ன தர்ஷா மேக்கப் முடிஞ்சுதாங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு தெனாவட்ட உட்காந்துருக்காங்க தர்ஷன். தர்ஷனையும் அன்புக்கரசியும் ஜோடியாக உட்கார வச்சு விசாலாச்சு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அங்கே குணசேகர் சொல்கிறாங்க, இதை பாருமா விடிஞ்சா என் பையனுக்கு கல்யாணம், இந்த குடும்பத்துக்கு பெரிய மனுஷி நீ தான், எல்லாம் சரியாக நடக்குதான்னு பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக பத்திரமா பேரனை பார்த்துக்கோமான்னு சொல்கிறாங்க குணசேகர். எப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஈஸ்வரி இருந்தால் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எல்லாத்துக்கும் இப்போ தான் கிறுக்கு பிடிச்ச ஆடுறாளுகளே, சரி பயப்படாமல் போ, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. எல்லாரும் சௌகரியமாக சாப்பிட்டு ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபரும் வீடியோ மேனும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து, டேய் போதுமடா, வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும், நீங்கள் ஒன்றும் இனிமேல் கிழிக்க வேண்டாம், ஒழுங்க மரியாதையே நீங்களும் போங்க, காலையில் வாங்கங்கிறாங்க அறிவுக்கரசி. அப்போ தான் வீடியோ மேன் வந்து நிற்கிறாரு. அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க. டேய் என்கிட்ட உனக்கு என்னடா தனியாக பேச்சு, உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் நீ கிழிக்க வேண்டாம், மரியாதையே இங்கேருந்து போங்கிறாங்க அறிவுக்கரசி. அக்கா உங்கள் ஃபோனில் இருந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் என் ஃபோனில் ஒரு முக்கியமான வீடியோ இருக்குக்கா, அதை நான் உங்ககிட்ட காட்டணுங்கிறாங்க. டேய் என்னடா வீடியோ வச்சுருக்கேன், என்ன வீடியோ அப்படின்னு கேட்கவும், அது ஒன்று இருக்காரு குணசேகர், அவரை பற்றின வீடியோ தான்க்கா, அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை தனியாக கூப்பிட்றேன், வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியங்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி அப்படியே பயந்து நடுங்கிறாங்க. அட பாவி என்னடா இன்னும் என்ன வீடியோ வச்சுருக்கேன்னு வேற சொல்கிறானே, அன்றைக்கி டெலீட் பண்ணிட்டேனால சொன்னேங்கிறாங்க. ஆமாக்கா அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ அதை டெலீட் பண்ண மனசு இல்லைக்கா, உங்ககிட்ட எதுக்கும் காட்டலான்னு தான் கூப்பிட்றேன், வந்தீங்கன்னா சௌகரியங்கிறாங்க. சரி சரி அந்த ரூமுக்கு போ வரேங்கிறாங்க அறிவுக்கரசி. வரும்போதே தட்டுது. அந்த வீடியோ வச்சு நம்மளை மிரட்டு பார்க்குறான்னா நினச்சிக்கிட்டே போகிறாங்க அறிவுக்கரசி. ரூமுக்கு போனதும் அந்த பையனை கழுத்தை பிடிச்சி திருக்க போகிறாங்க. டே என்னடா சொல்கிற, என்கிட்ட என்னடா தனியாக பேசணும், எந்த வீடியோட வச்சுருக்க, ஏன்டா டே என்னையே மிரட்ட பார்க்குறியா, நான் யார் தெரியுமா, அறிவுக்கரசிடா, என்னடா வீடியோ காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த ஹேக்கர் சொல்கிறாரு, அக்கா அவசரப்படாதக்கா, இரு வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறேன், அதில் நீ பாரு இது சொல்கிறாங்க. அப்போ குணசேகர் ஈஸ்வரியை அடித்து கொள்ள போன விஷயத்தை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ டெலீட் ஆகாமல் இருக்கிறத பார்த்ததும் அறிவுக்கரசி பாஞ்சுக்கிட்டு போய் அந்த பையன் கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் ஒரே தள்ளிட்டு, என்னக்கா அவ்வளவு சாதாரணமான ஆளுன்னு நினச்சிட்டியா, இந்த வீடியோ இந்த ஃபோனில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சியா, இதை நான் எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணுமோ அங்கெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஃபோனையே நீ கையில் எடுத்து உடச்சி எறிஞ்சினாலும் அந்த வீடியோ என்றைக்கும் அழியாது. ஏன்னு கேட்டால் அந்த வீடியோ எனக்கு பல லட்சங்களையும் பல கோடிகளையும் சம்பாரித்து கொடுக்குங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, அந்த வீடியோ வச்சு எங்கிட்ட காசு கேட்க போறியாங்கிறாங்க அறிவுக்கரசி. அட ஆமாக்கா, நீ காசு கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா உனக்கு ஏழ்ரை பிடிச்ச ஆட்டுதுன்னு அர்த்தங்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி, அட பாவி கடைசி நேரத்தில் அந்த வீடியோ வச்சு நம்மளை மிரட்ட வந்துட்டானே, இப்போ என் தங்கச்சியோட கல்யாணத்தை நான் எப்படி நடத்துவேன், இந்த வீடியோ மட்டும் குணசேகரனுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக என்னை வெட்டி போடக்கூட தயங்க மாட்டான், வெட்டியே போட்டுருவான். அதனால நம்மளே செய்யக்கூடிய ஆளுக தான். இப்போ என்ன செய்கிறது, இவனுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது, குணசேகரை சமாளிக்கிற சாமர்த்தியமும் இதுக்கு மேலே நமக்கு பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு அறிவுக்கரசி, சரி சரி இரு நான் குணசேகர்கிட்டயே போய் கேட்டு பார்க்குறேங்கிறாங்க. சரி போய் கேளுங்க நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு குணசேகரை போய் பார்க்குறாங்க அறிவுக்கரசி. மாமா இந்த பையன் வீடியோ எடுத்ததுக்கு பணம் கேட்குறாங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு தானே தர முடியும், அதுக்கு முன்னாடி எப்படி வீடியோவுக்கு பணம் தர முடியுங்கிறாங்க. இல்லை மாமா வீடியோவை விட்டுருவேன்னு சொல்கிறாங்கிறாங்க. அவன் விடுறான் விடாட்டி போகிறான். சரி அப்படி தான் வீடியோவை விடடா, அப்புறமா அதை பார்த்துட்டு நாங்கள் பணத்தை கொடுக்குறோங்கிறாங்க. அறிவுக்கரசி பயந்து நடுங்கிறாங்க. ஐயோ அந்த எந்த வீடியோன்னு தெரியாமையே மாமா இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவர் ஈஸ்வரி அக்காவை கொலை பண்ணின வீடியோன்னு தெரிஞ்சா என்னைய கொண்டு போட்டுருவாங்க, நிச்சயமாக பணம் வெளியே வரப்போகிறது இல்லை. அப்புறம் பருதாவமாக அந்த கேமராமேனை பார்க்குறாங்க. பார்த்தாலும் அவர் விடுற மாதிரி தெரியல. என்னக்கா இவ்வளோ சாமர்த்தியக்காரி, நீ இவ்வளோ பெரிய இடத்துல உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குற, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இப்படி யோசிக்கிறியே, ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு அந்த பையன் சர்வசாதாரணமாக நினைக்கிட்டு அறிவுக்கரசியை மிரட்டவும் அறிவுக்கரசியும் அவனை கண்டு பயந்து நடுங்கி நிற்கிறத பார்க்குறாங்க. ரேணுகாவும் சக்தியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இந்த அறிவுக்கரசி அந்த பையன்கிட்ட எதுக்காக மடங்குறான்னு பார்க்கும்போது ரேணுகாவுக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. இவன் ஏதோ கோல்மால் பண்ணுறான் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா இந்த கல்யாணம் நினைக்கிறக்கு ஒரு சான்ஸ் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ரேணுகா. இந்த பக்கம் பார்த்தா முல்லை நந்தினிவே சுற்றி சுற்றி வராங்க. நந்தினிக்கு கஞ்சாடை பண்ணுறாங்க ரேணுகா. நந்தினி முல்லை கிட்ட ஐஸ் வைக்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளைய தனியாக கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வரீங்களா, மேக்கப் போடணுங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க முடியாத முல்லை, ஐயோ நீங்கள் பேசுகிறீங்க ஏதோ பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது, மாப்பிள்ளைங்கிறீங்க, என்ன உங்களை மாப்பிள்ளையே
ஏற்றுக்க போகிறீங்களான்னெல்லாம் கேட்குறாங்க. அடச்சி இல்லை, அந்தோ அங்கே உட்காந்துருக்காரு அந்த மாப்பிள்ளைங்கிறாங்க. தர்சனை சொல்கிறீங்களா? அட என்னம்மா நீங்கள் வேற, அவனை பாருங்களேன், விடிஞ்சா கல்யாணம் ஆனால் சொங்கி போய் உட்காந்துருக்கான், கல்யாண கலையோடவே இல்லை பாருங்க. ஆனால் என் முகம் அப்படி பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னெல்லாம் நந்தினி கிட்ட கேட்குறாங்க. ஐயோ அசட்டு வலிதே, இவனுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நந்தினி முடிஞ்ச வரைக்கும் கஞ்சாடையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. தர்சனை தனியாக கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. முல்லை மூலமாக தர்சன் வெளியில் வராரு. வெளியில் வந்த தர்சனை நந்தினி அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் அறிவுக்கரசியோட ஆட்டமும் ஆட்டங்கன்றது. இந்த பக்கம் குணசேகர் தர்சனையும் தேடி பார்க்குறாங்க, அறிவுக்கரசியும் தேடி பார்க்குறாங்க. இங்கே யாரையும் காணாமல் இருக்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு தலை மேலே கை வச்சு கொண்டிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.